நமஸ்காரம். இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்கும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் உண்டான வசந்த நவராத்திரியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது 9 இரவுகள் அப்படின்ற பொருள்படும். ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய 4 பருவம், அந்த ஒவ்வொரு பருவத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய 9 நாட்களும் அந்த இரவுல பண்ணக்கூடிய வழிபாடுகள் நவராத்திரி வழிபாடு அப்படின்ற பொருள்படும். ஆக மொத்தம் நமக்கு 4 விதமான நவராத்திரிகள் கொண்டாடப்படுது. பொதுவாக இந்த 4 விதமான நவராத்திரியிலுமே அந்த இரவுல செய்யக்கூடிய அம்பிகையினுடைய எந்த விதமான வழிபாடாக இருந்தாலும் நமக்கு அருளக்கூடியது என்னன்னா, ஒரு வழிபாடு பண்ணுறோம், ஒரு பூஜை செய்கிறோம், கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம், மந்திர ஜபம் பண்ணுறோம், வீட்டில் பூஜை பண்ணுறோம்னா ஒன்றுக்கு பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உயிரை அந்த இறைவனிடம் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடும் இந்த நவராத்திரி வழிபாடுகள்லாம். மற்ற நாட்களை விட இந்த நவராத்திரி நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு பலன்கள் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. இதனால தான் சாக்த வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த 4 நவராத்திரியையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா நவராத்திரிலையும் வழிபாடு பண்ணுவாங்க. ஆனால் பொதுவில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சரது நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஐப்பசி மாதத்தில் வரும் இல்லையா, ஆயுத பூஜை, துர்கா பூஜையோட நம்ம கொண்டாடுவோம் இல்லை, இதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சரது நவராத்திரி அப்படின்றது கொண்டாடப்படக்கூடியது வருடம் முழுவதும் வழிபாடு செய்த பலனை கொடுக்கும். இரண்டாவதாக இருக்கக்கூடியது இந்த வசந்த நவராத்திரி அப்படின்ற பேர். ஸோ கம்பல்சரி இந்த சரது நவராத்திரியும் வசந்த நவராத்திரியும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது வசந்த காலத்தினுடைய ஆரம்பத்தில், இந்த வசந்த காலம்ன்றது என்ன, பங்குனி மாதம் முடிஞ்சு சித்திரை மாதம், இந்த ருது, இந்த காலம் பிறக்கக்கூடியதில் வரக்கூடிய இந்த 9 நாட்கள் தான் வசந்த நவராத்திரி. இதுக்கு இன்னொரு பேர் சைத்திர நவராத்திரி, அதாவது சித்திரை மாதம் வரக்கூடிய நவராத்திரி, அதனால் சைத்திர நவராத்திரி அப்படின்ற பொருள்படும். ஸோ எப்போ வரும்? நம்மளுடைய நாட்காட்டி அப்படின்றது சந்திரன் மற்றும் சூரியனை மையமாக கொண்டது. இதில் சந்திரமான கணக்குப்படி ஒரு அமாவாசை முடிஞ்சு அடுத்த பிரதமை ஆரம்பிக்குது இல்லையா, அதுலேருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் ஒரு மாதம் அப்படின்ற பொருள். அப்போ அந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முடிஞ்சதுன்னா அடுத்த பிரதமை திதியை சித்திர மாதமாக பொருள் கொள்ளக்கூடியது அந்த சந்திரமான கணக்குப்படி இருக்கக்கூடியது. இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசை முடிஞ்சு அடுத்த பிரதமை திதி இருக்கு இல்லையா, அந்த நாள்ல இருந்து நவமி திதி வரைக்கும் இருக்கக்கூடிய 9 நாட்கள் இந்த வசந்த நவராத்திரி அப்படின்னு பேரு. அந்த முதல் நாள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம தெலுங்கு வருட பிறப்பை கொண்டாடுவோம். இன்னைக்கு நாட்காட்டியில் பார்க்கும்போது அன்னைக்கு லீவாக இருக்கும், உகாதி பண்டிகை கொண்டாடுவாங்க. ஏன்னா அதுதான் சித்திரை மாதத்தினுடைய தொடக்கம் சந்திரமான கணக்குப்படி. அந்த 9வது நாள் ராமநவமி, ராமருடைய ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராமநவமி கொண்டாடப்படும். அதான் சைத்திர நவராத்திரிங்க. இந்த 9 நாட்களும் இருக்கக்கூடியதான் சைத்திர நவராத்திரி என்று சொல்லக்கூடிய வசந்த நவராத்திரி. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம், முன்கூட்டி பார்த்தோம் இல்லையா, சரது நவராத்திரி வசந்த நவராத்திரி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஏன் அப்படின்னா இந்த காலத்தில், இந்த பருவத்தில் புதிதாக நோய் கிருமிகள் தோன்றும். நோய்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நம்மளுடைய உடலுக்கு. நல்லா நமக்கே தெரிஞ்சிருக்கும், வெப்பம் அதிகமாகும் இப்போ இல்லைங்களா. அப்போ அது சார்ந்த நோய்கள் அப்படின்றது ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த நோய்களை உண்டான பாதுகாப்பு நமக்கு வேணும் இல்லையா. அப்போ அந்த உயிருக்கும் உடலுக்கும் மனதிற்கும் அந்த பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பாதுகாப்பு வேணும்னா அந்த காலத்தினுடைய தொடக்கத்தில் அம்பிகையை நாம இருக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த அம்பிகையினுடைய ஆற்றல் நமக்கு இந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் அப்படின்றது மாற்று கருத்து இல்லை. அப்போ இந்த 2 நவராத்திரியுமே ஏன் முக்கியத்துவம்னா இந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது, அந்த நோய் கிருமிகளுடைய தொற்றிலிருந்து நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதுக்காக இருக்கக்கூடியது. அதனால் இந்த நவராத்திரி அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுது. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. வழிபாட்டு முறை அப்படின்னும் போது வட இந்தியாவிலெல்லாம் பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது துர்காவினுடைய 9 நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, துர்காவினுடைய ஒவ்வொரு சொரூபமாக மொத்தம் 9 சொரூபம் இருக்கு துர்கா தேவியினுடையது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சொரூபத்தை வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. இதுல 8வது நாள் கன்னியா பூஜை பண்ணி தானம் கொடுத்துட்டு 9வது நாள் பூஜை நிறைவு செய்வது வழக்கம். ஸோ இன்னொன்று, இந்த நவராத்திரிக்கு பேரு லலிதா திரிபுர சுந்தரியினுடைய நவராத்திரி, லலிதா நவராத்திரின்னு பேரு. ஏன்னா இந்த அம்பிகை தான் எல்லாத்துக்கும் டாப் மோஸ்ட். ஸோ எல்லா அம்பிகையுடைய சொரூபமும் இதற்குள்ளதான் அடக்கம். இந்த ராஜராஜேஸ்வரி லலிதா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகை தான் ரொம்ப டாப் மோஸ்ட்டுங்க.
இது இந்த அம்பிகையுடைய வழிபாடு நமக்கு அனைத்து விதமான பாதுகாப்பையும் உறுதி செய்யும், நமக்கு இறைத்தன்மையை உணர்த்தும், நம்ம இறைவன்கிட்ட ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த லலிதா தேவியினுடைய வழிபாடை நாம் எல்லாரும் தாராளமாக செய்யலாம். முறைப்படி இந்த 9 இரவுகளும் கோயில்களில் கம்பல்சரி லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் இருக்கும். ஸோ லலிதா சஹஸ்ரநாமம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பாராயணம் பண்ணுங்க. வீட்டில் ஸ்ரீசக்கரமோ இல்லை மகாமேர் இருக்குன்னா கம்பல்சரி பூஜை பண்ணுங்க. கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. அந்த அன்னைக்கு இரவில் செய்யக்கூடிய வழிபாடுகளில் கலந்துட்டு வாங்க. உங்களுக்கு ஏதேனும் அம்பிகையுடைய மூலமந்திரம், அது எந்த சொரூபமாக இருந்தாலும் சரி, மூலமந்திரம் உங்களுக்கு உபதேசிக்கப்பட்டு குருமுகமாக நீங்கள் உபதேசம் வாங்கியிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த 9 நாட்களும் இரவில் மந்திர ஜபம் பண்ணுங்க. ரொம்ப பலனை, அதிகமான பலனை கொடுக்கும். இந்த மூங்கல் மந்திரம்லாம் உபதேசப்படலை அப்படின்னா தாராளமாக எந்த விதமான ஸ்தோத்திரம், உதாரணத்துக்கு லலிதா துர்கசுந்தரியுடைய சஹஸ்ரநாமமோ இல்லை அஷ்டோத்திரமோ இல்லை வேறு எந்த அம்பிகை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அம்பிகையுடைய ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. இல்லை ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ண தெரியாதா, பாடல்கள், இப்போ அபிராமி அந்தாதி இதெல்லாம் நமக்கு தமிழில் ரொம்ப ஈஸியாக பாராயணம் பண்ண முடியும். இந்த மாதிரி அபிராமி அந்தாதியிலிருந்து இல்லை வேறு ஏதோனும் ஒரு பாடல்கள் உங்களுக்கு பிரியமானது, துர்காவினுடைய மந்திரங்களோ அல்லது ஸ்தோத்திரமோ தாராளமாக நம்ம பாராயணம் பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில் அம்பிகையோட கனெக்ட் ஆகிருக்கணும். இது எல்லாமே எனக்கு பண்ண தெரியாதுங்க, என்னுடைய வேலை நிமித்தமாகவோ இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் அம்பிகையை மனதால் நினைங்க. அதே நமக்கு நிறைய விதமான பலன்களை கொடுக்கும். நினைத்தாலே அம்பிகை உங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸை கொடுப்பா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வசந்த நவராத்திரியில் இந்த தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் 9 நாட்களும் முடிஞ்சவங்க அந்த தானம் பண்ணுங்க, இல்லை ஏதோ ஒரு நாளாவது பண்ணுங்க. என்னன்னா சுமங்கலிகளுக்கோ அல்லது பெண்களுக்கு அவங்கள அம்பிகை, எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்கள அம்பிகையை பாவிச்சு அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, தாம்பூலம் வச்சு கொடுங்க, வஸ்திரம் தாம்பூலம் வச்சு கொடுங்க, வளையல், மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம், இப்படி ஏதோ ஒன்று தானம் பண்ணுங்க. கோயிலில் போய் தானம் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வச்சு வீட்டுக்கு கூட்டி வந்து நீங்கள் தானம் பண்ணலாம். அதே போல் நம்ம வீட்டில் படையல் செய்யும்போது சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் இந்த 9 நாட்களும் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. ஸோ நீங்கள் அன்னம் தானம் தாராளமாக பண்ணலாம். ஸோ வழிபாட்டுடன் கூடிய தானம் செய்வது தான் நமக்கு முறையான பலனை கொடுக்கும். இப்படி எந்த வகையில் வேண்டாலும் நீங்கள் அம்பிகை கூட கனெக்ட் ஆகியிருந்து இந்த வசந்த நவராத்திரிக்கு அந்த இறை பாதுகாப்பை அம்பிகையினுடைய அருளால் முழுமையாக தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீமாத்திரே நம, ஸ்ரீ குருபியோ நம.